இந்த நாளின் தலைப்பு லுக் அன்டு மீ, என்னை நோக்கிப்பார். அவரை நோக்கி பார்க்கும்போது என்ன நடக்கிறது? ஏசாயா தீர்க்கன் சொல்கிறார் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், லுக் அன்டு மீ and be saved, all ends of the earth, for I am God, there is none else. அவரை நாம் ஏன் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது தமிழிலே சொல்லப்படும், பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விடுதலையாக இருந்தாலும், ஆத்ம விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒரே வழி கர்த்தரை நோக்கி பார்த்தல். கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். விடுதலை பெறத்தக்கதாக அவரே தேவனாயிருக்கிறார். அவரை தவிர வேறு ஒரு வழி இல்லை. ஆனபடிதான் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சகலமும் அவருடைய சித்தத்துக்குள்ளாய் நாம் வார்த்தையிலே செயல்படும்போது அவர் நம்மை வழி நடத்துகிறார். நாம் வெற்றி வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.